ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட நம்மை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தேவப்பிள்ளையே, சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதம் 17வது வசனம் இப்படியா இருக்கிறது: கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். வேண்டுதலை கேட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. ஏதோ அவங்க கேட்குறாங்க, அதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் விட மாட்டார். அவருடைய இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறாராம், ஸ்திரப்படுத்துகிறாராம். அவருடைய இருதயத்தை கர்த்தர் இன்னுமாய் பூரிப்பாக்கத்தக்கதான காரியங்களை செய்கிறாராம். அவருடைய இருதயங்கள் மகிழத்தக்கதான காரியத்தை செய்கிறாராம். இன்றைக்கு என் அன்பு தேவப்பிள்ளையை, நீ சிறையிருப்பில் இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது பொல்லாத வழிகளிலே ஒரு வேலை உன்னை நடத்தி கொண்டிருக்கலாம். பல விதத்தில் உன் வாழ்க்கை சிறுமைப்பட்டு போயிருக்கலாம், உன்னை கேவலப்படுத்தி இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் அப்படியே செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் பயப்படாதே. உன் இருதயம் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. திடமனதாயிரு. கர்த்தருக்குள் திடமனதாயிரு என்று சொல்லி, கர்த்தருக்கே திடமனதாயிரு. கர்த்தர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக நீ திடன் பெறும்படியாக, பலம் பெறும்படியாக கர்த்தர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் சிறுமையை என் அன்பு தேவப்பிள்ளையை நான் மாற்றப் போகிறேன். உன் சிறுமையை கர்த்தர் நான் முற்றிலும் அழித்து போட போகிறேன். உன் சிறுமையிலிருந்து உனக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன். சின்னவன் ஆயிரம் சிறிவன் பலத்த சாத்தியமாவான் என்று சொல்லி, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கூட அப்படிப்பட்ட பலத்த காரியத்தை நான் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் உன் வேண்டுதலுக்கு நான் பதில் கொடுக்க உன் தகப்பன், உன் தெய்வம் நான் கூட இருக்கிறேன். நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆக சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் இருதயம் திட்டமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற உன்னுடைய வேண்டுதல் கேட்கிறோம். அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நீதியான காரியமாய் உன் வேண்டுதல் இருக்குமானால் அதை கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பார். பயப்படாதே. இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் அநேகம் இருக்கலாம். கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது, இன்னும் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி அவர் நமக்கு சகாயராக இருக்கிறார். அவர் உன் வேண்டுதலை கேட்டு உனக்கு சகாயத்தை உண்டு பண்ணுவார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்தாவின் தாசகம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதலை கேட்பேன். ஆண்டவரை கேட்டு பதில் கொடுக்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோமையா. உம்முடைய நாமத்தின் ஆலே ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்கிற வேலையில் நீ கொடுக்க போதுமானவரையா. எங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க நீ போதுமானவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ள, உடைய ஆணிப்பாய்ந்த கரத்துக்குள்ளாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். தடைகள் யாவற்றையும் உடைப்பீராக, அற்புதத்தை அதிசயத்தை செய்யும். ஏசப்பா, இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே நீரே அப்பா ஸ்தோத்திரம். வேண்டுதலை கேட்டு அற்புதத்தை செய்தருளும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்தையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தினதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.